மை கார், மை பெட்ரோல், மை ரோட், அப்படிதான் வராங்க. நீ என்ன செய்யணும், நீ போ அப்படிங்கிற மாதிரி போற. பயங்கரமா இருக்கு, டிரைவ் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஆமாவே இல்லையா? ஏன்னா என்னது விசாலமான வழி. அவங்க சொல்லுவாங்க நீங்க வருவீங்க நினைச்சு தானே நான் வந்தோம் அப்படி சொல்லுவாங்க. சிக்னல் இருக்கு, லைட் இருக்கு, அந்த எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு என்ன இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவன் விசாலமாக சிந்திக்கிறான். இப்படி போனால் அப்படி போயிடலாம், லெஃப்ட் அடிச்சு இப்படி என்னது ரைட்டில் போயிடலாம்னு சொல்லி டிங்கு டிங்குன்னு மோதி இப்படி போயிடலாம். அதுதான் சொல்கிறார், விசாலமான வழி அது உங்களுக்கு ஆபத்தானது, அது மரணத்துக்குரிய வழியாக இருக்கிறது. ஆனால் இடுக்கம் என்பது நம்மை நாமே என்ன செய்யுது, ஒடுக்கி விசால சிந்தைகளை கொண்டு செய்யாதபடி ஒடுக்கி நமக்கு இருக்கு, இதுதான் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ளணும். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும். ஆவிக்கு இதுதான் ஆண்டவர்கள் வர்றதுக்கு அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. இப்போ வாருங்களே, மற்றவங்களுக்கு மாதிரியாக நமக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுது, ஜெபிக்கணுமா வேணாமா? அது எப்படி இருக்கு, நமக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லிட்டாங்க. பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அம்மாவே இல்லையா? அதே தான் வாசிக்கிறது உண்மையோட இருக்கிறது. அம்மாவே இல்லையா? அப்படி நம்மள அந்த 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 அதோட இடுக்கம் போல இருக்கு. இல்லை இது கட்டாயம் காலையிலே கம்பல்சரி. என்னவா காலையில் எழுதுனோன்னு ஜெபம் பண்ணியா அப்படின்வாங்க. அம்மாவே இல்லை. என்னைக்காவது எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணேன் அம்மா, ஆண்டவர் என்னோட பேசினேன் சொல்றீங்களா? நம்ம சொல்றதே இல்லை. அம்மாவே இல்லையா? நம்மளே ஜெபம் என்னதுக்கு, ஏன்னா தானம் தான். இப்போ நான் கூட என்ன ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அப்படி யோசிக்கலாம். என்ன பாத்ரூம்ல இருந்து ஆண்டவர் பேசினாருன்னா, நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலேருந்து பேசுவார். விடாமின்னு எங்கே உட்காந்துருந்தாலும் பேசுவார். நல்ல இடத்துல உட்காந்தாலும் பேசுவார், கெட்ட இடத்துல இருந்தாலும் உட்காந்தாலும் பேசுவார். சில நேரத்தில் உட்கார்ந்த இடத்துல எழும்பி போகணும்னு சொல்லுவார், சில இடத்துல அங்கேயே உட்காந்துருன்னு சொல்லுவார். அதனால நம்ம என்னது வித் காட், நம்ம ஆண்டவரோட தான் என்ன செய்யறோம், பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளுக்கு என்னது, உங்க நினைவுகள் விசாலமாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய வழி எப்படி இருக்கிறது, ஒரு குறுக்கமா இருக்கிறது. உங்களை என்ன செய்யணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி என்ன செய்யறாங்க, அவங்கள கட்டுப்படுத்தி தானே வளர்க்குறாங்க. அதுபோல நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்க வேண்டும். எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். அதுதான் அங்கே பவுல் அங்கே யாரு மத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறாங்க, அநேகர். அந்த வழியில போறவங்க தான் ஈஸி. என்ன செய்யறாங்க, நேற்று போனோம் அப்ப என்னை